வெல்கம் டு தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விம் பார் சோப் மாதிரி எப்படி வீட்டிலேயே செய்யறது, அது கம்மியான பட்ஜெட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்னென்ன பொருளெல்லாம் ஆட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் புது வீடியோ போடுறேன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த விம் பார் சோப் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இந்த சோப்பு செய்கிறதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா எனக்கு 25 ரூபா தான் ஆச்சு. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காஸ்டிக் சோடா, வாஷிங் சோடா, சோடா ஆஷ், பாம் ஆயில், பெர்ஃப்யூம். நான் லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர், ஃபுட் கலர், உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க டிஷ்வாஷ் சோப் வந்து எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்படி அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி வந்து 250 ml எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இது ஆட் பண்ணவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி குச்சியை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கரைந்தடிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுறதுனால எப்பயுமே வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ பாம் ஆயில் வந்து 300 ml எடுத்துருக்கோம், அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிளெண்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வாஷிங் சோடா வந்து 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சோடா ஆஷ் 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே கட்டி வந்து சேராது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கலர் வந்து நான் க்ரீன் கலர் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், நல்ல கலர். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சேர்த்துங்க, இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக தான். லெமன் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மோல்டில் ஊற்றிடலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஹோம் ஐட்டம்ஸ், க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் எப்படி வீட்டிலேயே செய்கிறங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம விம் பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் வந்து ஊற்றிடலாம். உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா இப்படி பவுல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே செட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அது நல்லா செட் ஆகும்.
பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த மாதிரி லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் ஆயிடும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சோப்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். டிஷ்வாஷ் சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. சோப்பு பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. பாருங்கள், இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ஷேப் கிடச்சிருக்கு. நமக்கு கையிலே ஓட்டில் நல்லாவே வந்து நமக்கு வந்து காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சோப்பாகவே இருக்குது. 4 சோப்பு கிட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வச்சதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஷேப் வந்து. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் 1 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்டிங் சோடாலாம் யூஸ் பண்ணியிருக்கறனால கையில் வந்து அரிப்பு ஏற்படும். நீங்கள் 1 மாதம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின்னுக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த சோப்பு செய்கிறதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா எனக்கு 25 ரூபா தான் ஆச்சு. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா வச்சு சோப் பேஸ் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க கைப்பட்டியில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த சோப் பேஸை வச்சு நம்ம வந்து குளியல் சோப்பு வந்து எந்த விதமானாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்வாஷ் சோப் செஞ்சாச்சு. செஞ்சால் மட்டும் போதாது, இதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து இப்போ உங்கள் டெஸ்ட் பண்ணுறதுனால இப்போயே எடுத்து நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் 1 மாதம் கழிச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டிஷ்வாஷ் சோப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு எப்பயும் போல் நீங்கள் தொடுவீங்க இல்லையா, அது மாதிரி தொட்டுட்டு இப்படி ஒரு பாத்திரத்தில் கழுவி பாருங்கள். நல்ல நுர வருது. அது மாதிரி நம்ம கிருமிகள் எது இருந்தாலுமே நல்லா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், நம்ம சோப்பு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நல்லா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், தேங்க்யூ.